ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோலங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவர் நயன்தாராவை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கு கொந்தளிச்சு மாதர் சங்கம் எல்லாரும் கொந்தளிச்சு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அவர் என்ன பேசியிருக்காரு. கனவை சொல்லுங்க, உங்க கனவை நயன்தாரா போனோம். பேச்சுக்கு மகளிர் அமைப்புகள் கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது. தற்போது சி.வி. சண்முகம் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். கனவு காணும் சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்க, உங்க கனவை சொல்லுங்க, ஒரு நிறைவேற்ற. ஆமா, நயன்தாரா போனோம். கனவு நிறைவேற்றா அப்துல் கலாம் கனவு காணும் சொன்னார். அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்க, உங்க கனவு. நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் உங்க கனவு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நயன்தாரா வேணும் அப்படின்னு கேட்டா நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காருங்க. இதுக்கு பெண்களை எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாதர் சங்கம் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப அவர் சொன்னது தப்பாவே இருக்கட்டும், அது அப்புறம் வரலாம், சரிங்களா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் கேர்ள் தான் இல்லையா நயன்தாரா இன்ன வரைக்குமே. இப்ப நிறைய பேர் இப்ப என்னுடைய ஆபீஸ்ல எல்லாம் ஒரு தம்பி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அனுபமா பரமேஸ்வரனுடைய டெஸ்க்டாப்ல போட்டோ வச்சிருப்பாரு. நான் கேட்பேன், என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உடனே சொல்லுவாங்க, இல்ல மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க என்னுடைய க்ரஷ், நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது காமனா அது நடக்காத ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அது ஒரு கேஷுவலா எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே சூர்யாவை எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப நம்ம மக்கள்லாம் சொல்றாங்களே, எங்களுக்கு விஜய் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, சங்கீதா அவங்க போனா என்ன, நாங்க விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தப்பா இருக்கும். அதை ஓகே, ஒரு பொது இடங்கள்ல பேசக்கூடாது, ஒரு அமைச்சரா இருக்க, முன்னாள் அமைச்சரா இருந்தவங்க பேசக்கூடாது, ஓகே சரிங்களா. ஒரு நாகரிகம் கருதி பேசாம இருக்கணும், ஓகே. ஆனா இதுல மாதர் சங்கம் எல்லாம் குதிச்சுட்டு வந்ததுதாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. இவ்வளவு எத்தனை பேர் இந்த வாரத்துல மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, பாலியல் கொலைகள் குற்றங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கத்துல யாருமே வாயே திறக்கல இல்லையா. அப்புறம் முக்கியமா சீமான் அண்ணா அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, கைல்விழி மேடம், அவங்கள நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன். அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி, அவங்க வீட்டுல சீமான் அண்ணாவுடைய வீட்டுல அவங்க மனைவியை அசிங்கமா எத்தனை இதுல பேசியிருக்காங்க, எத்தனை கட்சியில. இப்ப நீங்க கட்சியில இருக்கீங்கன்னா அவரை பேசலாம், நீங்க அவங்க மனைவியை தப்பா எத்தனை பேரோட கனெக்ஷன் வச்சு பேசியிருக்கிறீங்க, அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பேசியிருக்கிறீங்க. அப்புறம் அவங்க ஒரு இடத்துல அந்த சம்மன் அனுப்புறப்ப அவங்க நைட்டியோட சாரி கேட்குற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்ப போலீஸ் இருக்காங்கன்னா, இதே நயன்தாரா கிட்ட போலீஸ் போவாங்களா, இல்ல த்ரிஷா கிட்ட அப்படி போவாங்களா? போகமாட்டாங்கல்ல. அப்ப அவங்கள அந்த அளவுக்கு இப்படி மென்டல் டார்ச்சர் எல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க. அப்போல்லாம் இப்படி பெண்ணிடம் இந்த மாதிரி சம்மன் அனுப்பலைன்னா எப்படி இருந்தாலும் பதில் சொல்லதானங்க உங்கள்கிட்ட போறாங்க. அவங்க ஒண்ணும் வராம இருக்க போறல, எங்கேயும் ஓடி ஒளிய போறது இல்லையே, எந்த விஷயத்தையும் பண்ணிட்டு நேரடியா ஆஜராக போறாங்க. இப்ப நீங்க ஒட்டி வச்சுட்டு போனா யார் பாப்பாங்க, தெரியாம கூட இருந்திருக்கும். அதுக்கு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேக்குறாங்கல்ல, அத கூட ஓவரா நீங்க எல்லாம் மட்டும் கொலை பண்ணிட்டு மன்னிப்புன்னு கேட்கலாம். யாவனையாச்சும் சாகடிச்சிட்டு சாரி அப்படின்னு மட்டும் போன் பண்ணி கேட்கலாம், அதெல்லாம் நாங்க ஏத்துக்கலாம். ஆனா ஒருத்தங்க தெரியாம ஒரு விஷயம் இருக்கிறப்ப சாரி கேக்குறாங்க, அதை ஏத்துக்காம அவங்களை அந்த அளவுக்கு மென்டல் ப்ரெஷர் பண்ணுவீங்க, ஓகே. அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கத்துல யாரும் குதிச்சுக்கிட்டு வரலையா? அது எப்படி நடிகைகளுக்கு ஒரு விஷயம் நடந்தா மட்டும் மாதர் சங்கத்துல இருந்து குதிக்கிறீங்கன்னு தெரியவே இல்லையே. வர்றப்பதான் மகளிர் சங்கம் எல்லாம் கண்டனம் தெரிவிக்குமா, இது ஆபாசமான ஒரு விஷயம், இப்படி மகளிரை அசிங்கமா பேசுறீங்களே அப்படின்னு சொல்றப்ப அது எப்படி நடிகைகள், அதுவும் நயன்தாரா பத்தி சொன்னாதான் உங்களுக்கு இதாகுமா? ஏன் ராதிகா மேடம் இருந்தாங்க, அவங்கள பத்தி அவ்வளவு அசிங்கமா அவங்களுக்கு எத்தனை புருஷன் இருந்தாங்கல்ல, எத்தனை பேர்
பேர் இதுல வச்சு கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் நீங்க யாருமே குதிச்சுக்கிட்டு வரலையே கண்டனம் தெரிவிக்க. ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்களே, அவங்களை எத்தனை பேர் எவ்வளவு அசிங்கமா அங்க பேசிருக்கீங்க. என்னவோ பண்ணட்டுங்க, அவங்களை எவ்வளவு அசிங்கமா பேசுனீங்க நீங்க எல்லாருமே. அப்போல்லாம் யாருமே கொந்தளிச்சுக்கிட்டு வரலையே. அவங்களுக்கு எத்தனை புருஷன் இருந்தான்னு கேட்டிருக்கீங்க, எத்தனை புள்ள இருந்தாங்கன்னு கேட்டிருக்கீங்க, இந்த புள்ள யாரோட புள்ளன்னு கேட்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் அவங்க இருக்கிறப்ப ஒருத்தங்க வாய் திறந்தது கிடையாது அவங்கள பத்தி பேச. அவங்க பெண், சரியா, அவங்க 1000 தப்பு பண்ணட்டும், அவங்க இருக்கிறப்ப உங்களால கேள்வி கேட்க முடிஞ்சதா? அவங்க சிங்கப்பெண், என்னைக்குமே சிங்கம் தாங்க, சரியா. அப்ப யாருமே கேட்கல. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி 1000 இது சொன்னீங்களே. அப்பெல்லாம் இந்த மாதர் சங்கத்துல செத்தவங்களை பத்தி ஏங்க பேசுறீங்க? ஒரு தமிழ்நாட்டையே ஆண்ட ஒரு சிங்கம்ங்க, அவங்கள ஏன் பேசுறீங்கன்னு யாரும் குதிச்சுக்கிட்டு வரலையே நீங்க யாருமே. அப்புறம் இப்ப சொன்னாரு இல்லையா, யாரு, பார்த்திபன் அவர் குந்தவையை குந்திக்கிட்டே இருக்க வைங்க வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாரு. இப்ப த்ரிஷா விஜய் இருக்காங்கன்னா 2 பேரும் அவங்களுடைய பர்சனல், அது சரிங்களா, அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், யாரோட வேணாலும் போகலாம், யாரோட வேணாலும் வரலாம். அப்படி இருக்கிறப்ப த்ரிஷாவை பத்தி, இப்ப விஜய பத்தி பார்த்திபன் சொல்றதுக்கு அவங்க நண்பன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நண்பனுக்கு ஒரு அறிவுரை கூறுற அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா த்ரிஷா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஒரு 3ஆம் மனுஷன் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்ப த்ரிஷா பத்தி கேட்கிறப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னது? அவங்க தப்பு பண்றாங்க, சரி பண்றாங்க, அதெல்லாம் அப்புறம், சரியா. நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்ப குந்தவைய குந்திக்கிட்டு வீட்டுல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்பெல்லாம் எந்த மகளிர் சம்பவமும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வரலையா? அதுவும் ஒரு பொதுமேடையில தானே அவர் பேசினாரு. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த மாதிரி த்ரிஷாக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு த்ரிஷா பண்ணது தப்புதாங்க, ஒரு குடும்பத்தை கெடுக்க கூடாது, அந்த மாதிரி வந்தது. இதே நயன்தாரா எத்தனை பிரபுதேவா அவர்களுடைய குடும்பத்தை கெடுத்துட்டு தானே ஒருத்தங்க கல்யாணம் ஆயிருப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே அந்த ரிலேஷன்ஷிப்ல போனாங்க. அப்ப ரமலத் அவர்களுக்கும் அது கஷ்டமா தானே இருந்திருக்கும். நல்லா டான்ஸ் ஆடினாங்க இருக்கிறப்ப. அப்பெல்லாம் யாரும் நயன்தாரா பண்ணது தப்புன்னு சொல்லலையே. இன்ன வரைக்கும் என்ன அது என்ன ஒரு படம்லாம் எடுத்து நயன்தாரா இன்ன வரைக்கும் எல்லா பெண்கள்ட்டையும் போய் கேளுங்களேன், ரோல் மாடல் யாருன்னா நயன்தாரான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எத்தனை காதல் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் அவர்களை ஏமாத்திருக்காங்க, அதுல எல்லாம் இருந்து சூப்பர் ஸ்டாரா, லேடி சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராவை தான் எல்லாரும் சொல்றீங்களா? ஆனா ரமலத் அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, ஒரு குடும்பமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சுன்னு யாருமே சொல்றது இல்லையா? அதை பத்தில அவங்க கேஷுவலா கண்டுக்கவே போறது கிடையாது. நீ என்ன சொல்றியா, சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இரு அப்படின்ட்டு போறவங்களுக்காக கொடி தூக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சாதாரண மக்கள் அன்றாட வாழ்க்கையில யாருக்கு தேவை பாலியல் பலாத்காரம் பண்றாங்கிறாங்க. அவங்க 2 வயசு பெண் பிள்ளைய இது பண்றேங்கிறாங்க, ரேப் பண்றேங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டனம் தூக்கிக்கிட்டு வர வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஹீரோயின்ஸ்க்கு தூக்குறீங்க. அப்படி பார்க்க போனா அந்த அமைச்சர் பேசுனது மட்டும்தான் உங்களுக்கு தப்பா தெரியுதா? இப்ப நேரடியா எத்தனை பேர் எங்களுடைய ட்ரீம் கேர்ள், எங்களுடைய எத்தனை கமெண்ட்ஸ்ல போடுறாங்க, எங்க ட்ரீம் கேர்ள் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எவ்வளவு அசிங்கமாலாம் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி கண்டனம் தெரிவிக்க வேண்டியது தானே. என்ன நீங்க பேசுறதெல்லாம் நியாயம்? எந்த தப்புக்குமே கண்டனம். அது என்ன நடிகர்கள் இவங்க செஞ்சா மட்டும் உடனே கொடி தூக்கிக்கிட்டு வர்றது? நாங்க போடுற பிச்சை இல்ல, நாங்க போடுற காசுலதான் அவங்கள பெரிய ஆள், சரியா. அப்படி இருக்கிறப்ப யாரும் கிடையாது. இப்ப அந்த அமைச்சர் பேசிட்டாரு, எத்தனை டிஎம்கே காரங்க கேவலமா பேசிருக்கிறீங்க. ரவத்தி போட்டுக்கிட்டு வந்தாங்க சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜெயலலிதா அத்தனை ஆண் முன்னாடி ஆடினார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்ப த்ரிஷாவை சொல்றீங்களே, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி த்ரிஷா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவை சொல்றப்ப மட்டும் எப்படி இருக்கு? ஜெயலலிதா அம்மையார எம்ஜிஆரோட கனெக்ஷன் பண்ணி பேசுற மாதிரி த்ரிஷாவை பேசுறீங்க இல்லையா? அப்பெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, ஜெயலலிதா அம்மாவை இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு யாராச்சும் எங்க அண்ணனை தூக்கிட்டு வர வேண்டியதானே. அது என்ன நயன்தாரா பண்ணா மட்டும் எல்லாரும் இது பண்றது? சொன்னா எல்லாத்துக்கும் தாங்க கண்டனம் கொடி தூக்கணும். அது என்ன ஒருத்தவங்களுக்காக இது ஒரு பெரிய விஷயமா அப்படியே இதாயிடுச்சான். அவ இங்க பொம்பளை பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணும் வாயை திறக்கிறது கிடையாது. நன்றி மகளே.